திமுக ஃபுல் ஃபார்ம் என்ன? திராவிட முன்னேற்ற கழகமா? அதுதான் கிடையாது. அதாவது அரசியல் தலைவர்களை மறக்க முடியாத தலைவர் தான் விஜயகாந்த். கேட்டதுக்கு மட்டும்தான் பதில். விஜயகாந்த் ஆட்சியை பிடிக்காததுக்கு ஒரு முக்கிய காரணம் அவர் ட்ரோல் பண்ணது, இன்னொன்னு அவர் கட்சியிலே இருந்த நம்பிக்கை துரோகிகள் தான். விஜயகாந்த் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு திருப்பூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில்ல 3 ஏக்கர்ல நிலம் வாங்கி போட்டிருந்தாரு. அந்த நிலத்தை அப்போ தன்னோட கட்சியில இருந்த விசுவாசி நினைச்சு சந்திரகுமார் அப்படின்ற ஒரு பேர்ல வாங்கி போட்டிருந்தாரு. ஆனா அந்த சந்திரகுமார் இப்போ திமுக எம்எல்ஏவா இருக்காரு. அவர் எந்த கட்சியில வேணாலும் இருக்கட்டும், மக்களுக்காக வாங்கி கொடுத்த நிலத்தை ஏமாத்திட்டு இருக்காரு. இதனால தேமுதிக சார்பா அவர் மேல வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கோட தீர்ப்புல நீங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நீங்க திமுக எந்த கட்சியில வேணாலும் போய் சேர்ந்துக்கோங்க, ஆனா மக்களுக்காக கொடுக்கப்பட்ட நிலத்தை தேமுதிக திருப்பி கொடுங்கன்னு சொல்லிருக்காங்க. இதனால தேமுதிக இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு உற்சாகமா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஒரு விஷயம் தான் புரியல, திமுக சேர்றனால இவங்க எல்லாம் ஊழல் பண்றாங்களா, இல்ல ஊழல் பண்றனாலதான் இவங்க எல்லாம் திமுக சேர்றாங்களா? திமுக சேரணும் அப்படின்னாலே ஒரு சில கிரைடீரியாஸ் எல்லாம் இருக்கும் போல. திருடணும், நிலத்தை புடுங்கணும், ஊழல் பண்ணணும், மக்கள் வயிற்று அடிக்கணும், இப்படிப்பட்ட திருட்டுத்தனம் பண்ற இவங்க தான் திராவிட முன்னேற்ற கழகமா? நீங்க சொல்லுங்க, திமுகவுக்கு ஃபுல் ஃபார்ம் என்னவா இருக்கும்னு.